அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும்னு பிடிக்காத மாப்பிள்ளையில இருந்து பிடிச்சிருக்கான்னு கேக்குற? நீ என்ன லூசாமா நீ? எவனி பிடிக்கல பாமா? அது வந்து சொல்றல எந்திரிச்சு வாயா. வந்துட்டாரு அவரு. இவங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள கொன்னுடுவாங்க போல இருக்கு. ச்சே, சுத்தமா முடியலடி. என்னன்னு சொல்லு, நான் சரி செய்யறேன். வேற என்ன, எல்லாம் என் கல்யாண விஷயம்தான். என்னடி ஆச்சு? பையெல்லாம் கரெக்டா தானே பாத்துட்டு இருக்கீங்க. அட போடி நீ வேற. நான் பாக்குற மாப்பிள்ள டௌரி அதிகமா கேக்குறான்டி. என்ன பிடிக்கிற மாப்பிள்ளையே எனக்கு சுத்தமா பிடிக்கல. பத்தாததுக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து என் கல்யாணத்தை ஏதாவது சிம்பிளா ஒரு கோயில வச்சு முடிச்சிடலான்னு வேற பிளான் பண்ணுதுங்க. அது கூட ஏத்துக்கலாண்டி. நகையில பித்தலாட்டம் பண்ணி அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு மேட்டரை பண்ணி இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுறணும்னே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பிளான் பண்றாங்கடி. ரொம்ப கஷ்டமா இருக்குடி. என்னடி பண்ண சொல்ற? மிடில் கிளாஸ்னாலே கல்யாணம்லாம் பெரிய விஷயம் தான். எல்லாம் சரிதான். ஆனா நேத்து என் ஆத்தாக்காரி ஒரு மேட்டர் சொன்னாடி. அதுல தாண்டி நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். என்ன சொன்னாங்க? அதுவா, ஐயோ சரி, என்ன இது? ஒரு பைப்பு வாங்க கூடவா நம்ம வீட்டுல காசு இல்ல? ஏன் நம்ம அம்மா அப்பாவும் இவ்வளவு கஞ்சத்தனம் பண்றாங்க? நம்ம மிடில் கிளாஸ் இல்ல, அதனாலதான். அடி பாவி, மிடில் கிளாஸ்ங்கிறத பதிவு பண்றதுக்காகவே பேய் மாதிரி பின்னாடி வந்து நிப்ப போல. சொல்லு என்ன? வேண்டாம், நான் சொன்னா நீ கோவப்படுவ. கோவப்பட மாட்டேன், சொல்லு. இல்ல, உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பையனை பாப்போம்ல. ஆமா. அந்த பையனை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதம்மா. அப்படியே டைவர்ஸ் பண்ற நிலைமை ஆனா கூட தயவு செஞ்சு பண்ணிராதம்மா. ஐயோ, நீ என்னமா இப்படிலாம் ஃபீல் பண்ற? உன் பொண்ணு வாழ்க்கை அப்படிலாம் நாசமா போயிடாதுமா. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஒருவேளை டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்பமானம் போயிடும்னு பயப்படுறியாமா? நம்ம குடும்பமான போனா கூட பரவாயில்லம்மா. உனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்க கிட்ட காசு இல்லையேம்மா. ஓஹோ, உன் பொண்ணு வாழ்க்கை அந்த வீட்டுல நாசமா போனா கூட உனக்கு பரவாயில்ல. ஓன்டி அப்பாட்டி காசு இல்ல 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறதுக்காக அந்த வீட்டுல கடந்து நான் சாப்பிடணுமா? அப்படிதானே சொல்ற நீ? அதனால இல்லம்மா. பின்ன நீ சொல்றது வேற எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு. தெரிஞ்சா சரி. தெரிஞ்சா சரியா? இவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்கல, இந்த வீட்ல இருந்து என்ன அமுச்சு விட்டா ப்ரொவிஷன் செலவு மிச்சம்னு பாக்குறாங்க. ஏய், என்ன சிரிக்கிற? என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பு புளிப்பா இருக்கா? சரி தெரியாம வந்து வருண்டி வரும். என் நிலைமை உனக்கும் வரும். உனக்கும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிப்பாங்களே, அப்ப வச்சுக்கிறேன் உன்னை. வேடி போன